வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ரயில்வே 2025 குரூப் டி, என்டிபிசி, ஏஎல்பி மற்றும் அனைத்து ரயில்வே தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய ஜென்ரல் சயின்ஸ் உடைய ஒரு பிராக்டிஸ் செட் தான் நம்ம பார்க்க போறோம். இது 25 கொஸ்டின் உடைய சீரீஸ் நம்பர் 2. ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ரயில்வே தேர்வுக்காக ஆர்ஆர்பி ஸ்டடி பேக்கேஜ் முழுக்க முழுக்க தமிழ்ல நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கொரியர் போயிட்டு தான் இருக்கு. விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க வாங்கிக் கொள்ளலாம். உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேகங்களை வெண்மையாக காணலாம், ஏனென்றால் மேகத்தின் சிறிய நீர்த்துளிகள் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்து நமக்கு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மேக கூட்டங்கள் மென்மையாக தெரிய காட்சியளிக்க என்ன காரணம்னா அது ஒரு ஒளி சிதறல் தான். அது என்ன ஒளி சிதறல்? மீ ஒளிச்சிதறல். அப்ப மேகத்தினுடைய சிறியது என்னவாகுது? கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளியின் அலைநீளத்துல கிட்டத்தட்ட சம ஒளிச்செறிவுடன் அனைத்து அலைநீளங்களையுமே சிதறடிக்கும். அதுதான் மேகங்கள் வெண்மையாக காரணம். மேகத்தின் சிறிய நீர்த்துளிகள் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளியோட அலைநீளத்துல கிட்டத்தட்ட சம ஒளிச்செறிவுடன் அனைத்து அலைநீளங்களையும் சிதறடிக்கும். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 2. பின் வருவனவற்றில் எது தானே ஒரு சரிவிகித உணவு? எது பார்த்தீங்கன்னா தானே ஒரு சரிவிகித உணவு பால். ஏன்னா பால் அனைத்து வகை சீரான சத்து பொருட்களும் கலந்துள்ள பால் தானே ஒரு சரிவிகித உணவு என்று கூறப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 3. மண்ணெண்ணெயில் வைத்து பாதுகாக்கப்படக்கூடிய உலோகம் எது? மண்ணெண்ணெயில் வைத்து பாதுகாக்க உலோகம் எது பார்த்தீங்கன்னா சோடியம். சோடியத்தின் பேர் என்னது? நேட்ரியம். அதே போல பொட்டாசியம், சோடியம் பொட்டாசியம் ஆகிய 2 உலோகங்களுமே மண்ணெண்ணெய் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. ரொம்ப மென்மையான உலோகங்கள் எது கேட்டாலும் இந்த சோடியம் பொட்டாசியம் தான். எளிதில் இதை வெட்ட முடியும், அறுக்க முடியும் என்று சொல்லக்கூடிய உலோகங்கள் தான் இந்த சோடியம் பொட்டாசியம். இதே சமயத்துல மனித உடல் வெப்பநிலையில கையில் வைத்தால் உருகக்கூடிய உலோகம் கேலியம். ஓகேங்களா? மண்ணெண்ணெய் வைத்து பாதுகாக்கக்கூடியது சோடியம் மற்றும் பொட்டாசியம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 4. எத்தனாலை அஸ்டிக் அமிலமாக மாற்றுவது? எத்தனாலை அஸ்டிக் அமிலமாக மாற்றுவது என்பது டேஸுக்கான ஒரு உதாரணம் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. எத்தனால் C2H5OH, CH3 எத்தனால் என்பது C2H5OH, CH3COOH அஸ்டிக் அமிலம் மாற்றுவது எந்த வகை வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படி பார்த்தீங்கன்னா மிக ஒரு சரியான ஆன்சர் ஆக்சிசனேற்ற வினை. என்ன வினை? ஆக்சிசனேற்ற வினையாகும். ஓகேங்களா? தனிமோர்ஸ் அட்டவணையில் தொகுதியில் கீழே நகரும் பொழுது பின்வரும் பண்புகள் எது ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. தனிமோர்ஸ் அட்டவணை என்பது ஆரம்ப காலகட்டங்களில் தனிமோர்ஸ் அட்டவணை ரெடி பண்ணப்ப மும்பை விதி, எண்ம விதி, மும்பை விதி டோபர்னீர், எண்ம விதி நியூலாந்து, தனிமோர்ஸ் அட்டவணை மெண்டலிஃப் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அணு நிறையினுடைய அடிப்படையில் வரிசைப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் ஒரு முழுமையான முறையான ஏற்றுக்கொள்ளப்பட்ட தனிமோர்ஸ் அட்டவணை நவீன தனிமோர்ஸ் அட்டவணை ஹென்றி மோஸ்லே அணு என்னுடைய அடிப்படையில் வகைப்படுத்தியிருப்பார். ஓகேங்களா? இந்த தனிமோர்ஸ் அட்டவணையில தொகுதியில் கீழே நகரும் போது எந்த பண்புகள் ஒரே மாதிரியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைதிறன் தான். இணைதிறன் என்பது என்னன்னா ஒரு அணிலுடைய அந்த வெளிக்கூடு ஆற்றல் மட்டும் எடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்கள் இணைய எலக்ட்ரான்கள் சொல்றோம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 6. மக்கும் பொருட்களை பொறுத்தவரை அவற்றின் பொதுவான பண்பு என்ன? மக்கும் பொருட்களை பொறுத்தவரை அவற்றின் பொதுவான பண்பு என்ன பார்த்தீங்கன்னா அனைத்து மக்கக்கூடிய பொருட்களும் அவை அனைத்தும் உயிரியல் தோற்றம் கொண்டவை. அனைத்து அது உயிரியல் தோற்றம் கொண்டவை. ஓகேங்களா? அடுத்து சுவாச நிறமி ஹீமோகுளோபின் இவற்றில் எது உள்ளது? ஹீமோகுளோபின் எதுல இருக்கு பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பு அணுக்கள்ல. ரத்த சிவப்பு இன்னொரு பேர் என்னது? எரித்ரோசைட்டுகள் தான் என்ன இருக்கு? ஹீமோகுளோபின். ரத்த சிவப்பு அணு காணக்கூடிய சுவாச நிறமி என்னன்னா ஹீமோகுளோபின் ஹெச்பின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த ரத்த சிவப்புகள் எங்க உருவாகுது? போன் மேரோ என்று சொல்லப்படக்கூடிய எலும்பு மச்சையில தான் உருவாகுது. அது எங்க அழியும் பார்த்தீங்கன்னா மண்ணீரல், கல்லீரல். அதுலதான் அந்த ரத்த சிவப்பு ஹெச்பி லெவல் குறையும் போது மண்ணீரல் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றோம். வெள்ளை ரத்த அணுக்களுக்கு இன்னொரு பேர் என்ன? லீகோசைட்டுகள்.
உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கக்கூடியதான் இந்த இரத்த வெள்ளை அணுக்கள், லியூக்கோசைட்டுகள். இரத்த தட்டுக்கள் என்பது பார்த்தீங்கன்னா அது திராம்போசைட்டுகள், ரத்தம் முறைதலில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இரத்த அணு எதுனா திராம்போசைட் அல்லது இரத்த தட்டுகள். அப்போ சிவப்பணு, வெள்ளையணு, தட்டுகள் மூணுமே இரத்த அணுக்கள் தான். அது 45% இருக்கு. இந்த பிளாஸ்மா ரத்தத்தில் 55% காணப்படும். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 8. ஒரு மின்சார பல்புடைய இலையில பயன்படுத்தப்படும் ஒரு பொருளுக்கு பின்னொரு பண்புல எது தேவை? மின்சார பல்புடைய இலையில பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கு என்னென்ன தேவை பார்த்தீங்கன்னா, மின்தடை அதிகமாக இருக்கணும். அதிக மின்தடை எண்ணும் குறைந்த உருகு நிலை இருக்கணும். ஓகேங்களா? அதிக மின்தடை எண் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஒரு மின்சார இலையில பயன்படுத்தப்படும் ஒரு பொருளுக்கு எது தேவை? அதிக மின்தடை எண். அதிக அளவு காரணமாக சுரங்கத்தொழிலானது டேஸ் மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது. இந்த சுரங்கத்தொழிலானது எந்த மாசுபாட்டை ஏற்படுத்துறது அப்படின்னா, கசடுகள் மாசுபாட்டை ஏற்படுத்தக்கூடியதுதான் சுரங்கத்தொழில். அதனுடைய அளவு அதிகமாகும் பொழுது. அடுத்து, மரபு விதிகளை பெறுவதில் மெண்டலின் வெற்றிக்கு பின்னால் இருந்த முக்கிய காரணம் என்ன? மரபு விதிகளை பெறுவதில் மெண்டலோட வெற்றிக்கு என்ன காரணம் அப்படி கேட்கிறாங்க. மெண்டல் என்பவர் கிரிகர் ஜோகன் மெண்டல், மரபினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். பைசம் சட்டைவம் என்று சொல்லக்கூடிய தோட்ட பட்டாணி செடியில ஆய்வு மேற்கொள்கிறார், மரபியல் ஆய்வு மேற்கொள்கிறார். மரபியல் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஒரு ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த ஒரு துறவி. அப்ப அந்த மெண்டல் வெற்றிக்கு பின்னால் அந்த மரபு விதிகளை பெறுவதற்கு என்ன காரணமாக இருந்தது அப்படின்னா, அவர் தனது கலப்பினங்கள்ல ஒரு நேரத்துல ஒரு பண்பை மட்டும்தான் ஆய்வு செய்ய, மொத்தம் 7 பண்புகள் எடுத்துக்கிறாரு. அதுல ஒரு நேரத்துல ஒரு பண்பை மட்டும் தான் ஆய்வு செய்தார். இதுதான் மெண்டலுடைய மரபு விதிகளை பெறுவதற்கான வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 11. ஒரு குழியாடியின் முன் 5 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உயரமுள்ள ஒரு பொருள் வைக்கப்பட்டு 20 சென்டிமீட்டர் தொலைவில் அதே அளவிலான மெய் மற்றும் தலையில் பிம்பம் உருவாகிறது என வைத்துக் கொண்டால் ஆடியின் வளைவு மையம் என்னன்னா, வளைவு மை என்பது சி. அப்ப பொருளுடைய அளவும் பிம்பது சமயம் வளைவு சியில தான் பிம்பம் உருவாகும். அப்ப வளைவு தலைவு எவ்வளவுதான் இருக்கும்? ஒரு பொருள் வைப்பு 20 தொலைவில் அதில் மெய் தலையில் பிம்பம் சொல்றாங்க, அதுதான் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 12. வீடுகளிலும் தொழில்துறையிலும் பெரிய மின்னோட்டங்களை பெரிய அளவில் மின்சாரங்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்த ஒரு சாதனம் என்னன்னா மின்சார ஜெனரேட்டர், மின் இயற்றி. பிளம்பிங்குடைய வழக்க விதியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு சாதனம் மின்சார ஜெனரேட்டர். ஓகேங்களா? வீடுகளிலும் தொழிற்சாலையிலும் பெரிய அளவு மின்னோட்டங்கள் உற்பத்தி செய்ய பயன்படும் மின்சார ஜெனரேட்டர். சூரியனின் ஒளியை வானவலின் பல்வேறு வண்ணங்களாக பிரிப்பது, சூரியனோட ஒளியை வானவில் பல்வேறு வண்ணம் பிரிப்பது நிறப்பிரின்னு சொல்றது, ஒளி பரவல்னு சொல்றோம். அப்ப ஒளி சிதறல் அப்படின்னா ஒளியானது ஒரு ஊடகம் சிதறல் அடையக்கூடியது. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, சூரியன் உதயமாகும் பொழுதும் சூரியன் மறையும் பொழுதும் சிவப்பு நிறமா காட்சி அளிக்கிறது ஒளி சிதறல் தான். ராலை ஒளி சிதறல் நம்ம சொல்றோம். உங்க சூரியன் உதயமாகும் போதும் சூரியன் மறையும் போதும் சூரியன் சிவப்பா காட்சி என்ன காரணம்? ஒளி சிதறல். அப்ப சூரியன் ஒளியை வானோட பல்வேறு வண்ணங்களாக பிரிப்பது எதுனா அது ஒளி பரவல். இந்த ஒளி எதிரொலிப்பு ரிஃப்ளெக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒளியுடைய எதிரொலிப்பு ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒளி ஒரு ஊடகப்பட்டு எதிரொலிப்படைவது ரிஃப்ளெக்ஷன். இது படுகோணமும் எதிரொலிப்பும் சமமா இருக்கும். படுகதிர் குத்துக்கோடு அந்த எதிர்ப்பு ஒரே தளத்தில் அமையும். இந்த ஒளி எதிர்ப்பு தத்துவத்தின்படி எந்த கருவி செயல்படும் பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோப். இதுல இன்னொன்று இருக்கு, அது மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன், பன்முக எதிரொலிப்புல செயல்படக்கூடிய கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா கலைடாஸ்கோப். இது மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் கலைடாஸ்கோப். இந்த முழு அக எதிரொலிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா வைரம் மினுமினுக்கு என்ன காரணம், காலனில் தோன்ற என்ன காரணம், ஆப்டிகல் பைப்பர்ல என்ன தத்துவம், விண்மீன்கள் மின்ன என்ன காரணம், அதனால முழு அக எதிரொலிப்பு. இந்த முழு அக எதிரொலிப்பு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாறுநிலை கோணத்துடைய மதிப்பு 90 டிகிரி விட அதிகமானால் அந்த பொருளானது தனது தளத்துக்குள்ளேயே முழுமையாக எதிரொலித்துக் கொள்கிறது. அதுதான் முழு அகஎதிரொலிப்பு. என்னென்ன இது செயல்படுது? முழு அக தத்துவத்தின் அடிப்படையில் காணல் நீர், வைரம், ஆப்டிக்கல் பைப்பர் அண்ட் விண்மீன்கள் மின்ன காரணம், ஒளி எதிரொலித்தல் பெரிஸ்கோப், பன்முக எதிரொலிப்பு லைட்டு கல்டாஸ்கோப். ஓகேங்களா? அப்ப சூரியன் சிவப்பாக காட்சியளிக்க சூரியன் உதயம் மற்றும் மறைவு என்பது காரணம்னா அது ஒளி சிதறல். ஒளி விலகல் என்பதுனா ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு செல்லும் போது தன்னோட பாதையிலிருந்து விட்டு விலகி செல்வது, இல்லை அது நோக்கி விலகி செல்வது, என்னன்னா ஒளி விலகல். ஓகே, பிடிச்சல் கொடுத்தல் ஆழம் குறைவாக இருப்பது போல் தோன்றும், ஆனால் உண்மையை ஆழமானதாக இருக்கும். அது என்னது? ஒளி விலகல். ஓகேங்களா?
கொஸ்டின் நம்பர் 14. ஒரு செம்பு கம்பியினுடைய ஆரம் 0.5 mm. ஒரு செம்பு கம்பி ஆரம் எவ்வளவு? 0.5 mm மற்றும் நீளம் எவ்வளவுனா 100 மீட்டர். பொருளோட மின்தடை எண் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2.5 × 10⁻⁸ ஓம் மீட்டர் எனில் மின்தடை என்னுடைய அலகு ஓம் மீட்டர் தான். எனில் கம்பியோட மின்தடை எனக்கு மின்தடை அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் ஓம்னு இருக்கு. ஓகே, இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செப்புக்கு ஆரம் 0.5 மீட்டர், லென்த் எவ்வளவு 100 மீட்டர், மின்தடை எண் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 2.5 × 10⁻⁸. கம்பியோட மின்தடை எவ்வளவு இருக்கு பார்த்தீங்கன்னா 10 bar/ஓம். ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 15. மெண்டல் உயரமான பட்டாடை செடிகளை குட்டையான பட்டாணி செடிகளுடன் கலந்தபோது சந்ததியில் அனைத்து உயரமான செடிகளாக இருந்துச்சு. இதுல உருண்டையான விதைகளை தாங்கிய செடிகளையும் சுருக்கமான விதைகள் தாங்கிய தாவரங்களையும் அவர் கலந்த போது சந்ததி அனைத்து உருண்டையான விதைகளாக இருந்தது. சுருக்கமான விதைகளை தாங்கிய உயரமான செடிகளையும் வட்டமான விதைகள் தாங்கிய குட்டை செடிகளை அவர் கலந்தால் சந்ததி எப்படி இருக்குங்கிறார். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உயரம் குட்டை. ஓகேங்களா, சந்ததி உயரமா இருந்துச்சு. அடுத்து உருண்டை விதைகள் சுருக்கமான விதைகள் எப்படி இருந்துச்சு? உருண்டையான விதையில இருந்துச்சு. இப்ப என்ன கேட்குறாங்க, சுருக்கமான விதைகள் தாங்கி உயரமான செடி, வட்டமான விதைகள் தாங்கி குட்டை செடி. இப்ப கலந்த என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா வட்டமான விதைகளை கூட உயரமான செடிகள் தான் சந்ததியில கிடைக்கும். ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 16. அயனிச் சேர்மனுடைய உருகுநிலை மற்றும் கொதிநிலை வந்து மிக அதிகமாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான அயனி இடை ஈர்ப்பை உடைக்க அதிக அளவு ஆற்றல் தேவைப்படுவதால அந்த அயனி சேர்மங்களுடைய உருகுநிலை மற்றும் கொதிநிலை மிக அதிகமாக தான் இருக்கும். என்ன காரணம்? வலுவான ஒரு ஈர்ப்பை உருவாக்குவதற்காக அதிக அளவு ஆற்றல் தேவைப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 17. கார்பன் மற்ற தனிமங்களுடன் வலுவான பிணைப்பை உருவாக்குவது. கொடுக்கப்பட்ட அறிக்கைக்கு பின் வருவன ஒன்றில் எது சரியானது? அது கார்பன் மற்ற தனிமத்தோடு வலுவான பிணைப்பு உருவாக்குறது. கார்பனோட வலுவான பிணைப்பு அது கார்பனுடைய சங்கிலி தொடராக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது என்ன இது சரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் அணுக்கரு அதன் சிறிய அளவு காரணமாக எலக்ட்ரானுடைய பகிரப்படும் ஜோடிகளை வலுவாக வைத்திருக்கிறது. இதுதான் சரி. கார்பன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய புறவேற்றி வடிவம் இருக்கு. படிக வடிவமுடையமே படிக வடிவமற்றவை. கார்பன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. இப்போ நிலக்கரி அப்படின்னா அதில் கார்பன் இருக்கு, வைரம்னா கார்பன் இருக்கு. இல்லை படிக வடிவமுட கார்பன் எது பார்த்தீங்கன்னா வைரம், கிராஃபைட், ஃபுல்லரின், கிராஃபின் இதெல்லாம் வந்து படிக வடிவமுடைய கார்பன். படிக வடிவமுட நிலக்கரி, மரக்கரி, கல்கரி, புகைக்கரி இதெல்லாமே படிக வடிவமற்ற கார்பன். கொஸ்டின் நம்பர் 18. முறிந்த எலும்புகளை தாங்குதலுக்கும் சரியான நிலையில் வைக்கவும் மருத்துவர் பிளாஸ்டராக பயன்படுத்தப்பட்டுள்ளது. முறிந்த எலும்பு ஒட்ட வைக்க, சிலைகளுக்கான அச்சு வார்ப்புகள் தயாரிக்க, இன்டீரியல் பால் சிலைகள் பயன்படுத்துவதுன்னா கால்சியம் சல்பேட் ஆஃப் H2, அதாவது கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் இதுதான் என்னது? CaSO4 ஆஃப் H2 அரை நீர் மூலக்கூறு. இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் POPன்னு சொல்லுவோம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதாவது பாரிஸ் சாந்து முறிந்த எலும்பு ஒட்ட வைக்கக்கூடியது, சிலைகள் அச்சு வார்ப்புகள் தயாரிக்கக்கூடியது. இதான் என்னது? கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். இதே கால்சியம் 2H2 வந்ததுன்னா அது என்ன? ஜிப்சம், சிமெண்ட் கட்டிய ஒரு தன்மை தாமதப்படுத்தக்கூடியது ஜிப்சம். எப்சம் என்பது வேறு. எப்சம் மருத்துவத்துறையில பயன்படக்கூடியது. ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 19. பின்னர் வேதி வினையை பரிசீலிக்கும். இது ஒரு டேஸுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்கிறாங்க. இங்க பாருங்க, சோடியம் சல்பேட் பேரியம் குளோரைடு வினையிலிருந்து எதை உருவாக்குது? பேரியம் சல்பேட் மற்றும் சோடியம் குளோரைடை உருவாக்குது. இது எந்த வகையான வினைனா ஒரு வீழ்படிவாகவே தங்குகிறது. அது என்ன சொல்றாங்க? ஒரு வீழ்படிவு வேதிவினை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ஒரு மின் மோட்டார்ல டேஸ் ஆனது திசை மாற்றிக்கும் மின்கலத்துடைய முனைகளுக்கும் இடையிலான தொடர்பாக செயல்படும். ஓகேங்களா. என்ன கேட்குறாங்க? ஒரு மின்சார மோட்டார்ல திசை மாற்றிக்கும் மின்கலத்து முனைகளுக்கும் இடையில ஒரு கனெக்டா எது இருக்கு பார்த்தீங்கன்னா கார்பனுடைய தூரிகைகள் தான் ஆன்சர். ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 21. கொடுக்கப்பட்ட வேதிவினையில் எந்த பொருளுடைய ஒடுக்கம் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, Fe2O3 இரும்பு 3 ஆக்சைடு அலுமினியத்தோடு வினைபுரிந்து எது உருவாக்குது? அலுமினியம் ட்ரை ஆக்சைடை உருவாக்குது மற்றும் இரும்பு கிடைக்குது. அப்ப எது ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு? அந்த பெரிக் ஆக்சைடு இரும்பு 3 ஆக்சைடு தான் ஒடுக்கமாகி அலுமினியம் ஆக்சைடை உருவாக்குது. ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 22. ஒரு குழிவான ஆடியால் ஒரு மூலப்புள்ளியிலிருந்து
வரும் ஒளியானது இணையாக வழங்கப்படுகிறது அப்படின்னா அந்த ஒளி மூலத்தோடைய கண்டிஷன் எப்படின்னு இருக்கிறார். ஒரு குழியாடி ஒரு மூலப்புள்ளியிலிருந்து வரும் ஒளி இணையாக இருக்கு. அப்புறம் ஒளி மூலத்தொழில எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒளி மூலம் குவியம், அதாவது முதன்மை குவியம் அல்லது முக்கிய குவியம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. ஒரு குழியாடியானது வளைவு மையத்தை டேஸ் உள்ள பாலிசுடனான கோள மையத்தை நோக்கிய ஒரு டேஸை கொண்டிருக்கு. ஒரு குழியாடியானது வளைவு மையத்தை, வளைவு மையம் என்பது சி, டேஸ் உள்ள பாலிசுடனான கோளம் மையத்தை நோக்கி ஒரு இதை கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு குழியாடியானது வளைவு மையத்தை எதிராக உள்ள பாலிசுடனான கோள மையத்தை நோக்கி ஒரு பள்ளத்தை கொண்டிருக்கும். குழியாடி. ஆப்ஷன் சி தானே அது சரியானது. இங்க பட்டு தான் எதிரொலி, இங்க பட்டு தான் எதிரொலி, இங்க குவியக்கூடியதை கேபிட்டல் எஃப் குவியம் சொல்லுவோம். ஓகேங்களா? 24 அயனிச் சேர்மங்களோட கரிம கார்பன் சேர்மங்கள் ஏன் குறைந்த உருகு நிலையில கொண்டுள்ளன? ஏன்னா அயனிச் சேர்மங்கள் எப்பவுமே உருகுநிலை கொஞ்சம் அதிகமா இருக்கு சொல்றோம். கரிம கார்பன் சேர்மங்கள் அயனிச் சேர்மங்கள் வந்து குறைவான உருகுநிலை இருக்கு. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா மூலக்கூறுகளுக்கு இடையே வந்து வலுக்குறைந்த ஈர்ப்பு விசை இருக்கு. இதற்கு கரிம கார்பன் சேர்மங்களுக்கு மூலக்கூறு இடையே வலுக்குறைந்த ஈர்ப்பு விசை இருக்கிறதா இதற்கு காரணம். ஒரு வேதியியல் செயல்முறையின் போது ஒரு பொருள் ஹைட்ரஜனை பெறுவது, ஒரு பொருள் ஹைட்ரஜனை பெற்று அதுக்கு என்ன பேர்னா அது ஆக்சிஜன் ஒடுக்கம். அப்போ ஆக்சிஜனை இழக்கிறது, ஹைட்ரஜன் எலக்ட்ரானை பெறுகிறது, அது ஆக்சிஜன் ஒடுக்கம், அது ஒடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.